தமிழக பாஜகவை RSS கை கழுவி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது இவரெல்லாம் வந்து ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை ராஜராஜ சோழன் மாதிரி ராஜேந்திர சோழன் மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அறிவுமிக்க ஒரு அபூர்வமான ஒரு மனிதர். ஸ்டேட் பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டு பாருங்க, ஒருத்த வாயில இருந்து விடாம அண்ணாமலைங்கிற பேர் தான் வந்து. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சபரி செல்வன். சபரி, வணக்கம் சபரி. வணக்கம் வணக்கம். சபரி, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்பவுமே ஒரு தேசிய கட்சியோட நிர்வாகி, ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர், ஒரு செயலாளர் அந்த மாதிரி சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். என்ன மாற்றம் இது? மாற்றுவோம் நீங்களும் மாறிட்டீங்களே, இது நியாயமா? இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஜி. இப்ப கூட நீங்க வந்து எங்களை வந்து வீத லீடர்ஸோட ஒரு வாலண்டியரா எங்களை அறிமுகப்படுத்தலாம். ஏன்னா எல்லாரும் மாதிரி 18,50,000 பேர்ல நானும் ஒருத்தர், அவ்வளவுதான். சோ இதுல மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் பெருசா நம்ம சொல்றதுக்கு இல்லை சுபாஜி. ஏன்னா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பேருக்கு வந்து மனக்கசப்புகள் நிறைய இருந்தது. அரசியலை பொறுத்த வரைக்கும் சரி, கட்சி நம்ம பயணித்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் வேண்டும். நம்ம எல்லாருமே அரசியலுக்குள்ள நுழையும் போது நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நான் என்னால வந்து ஒரு பகுதிகளுக்கு வந்து மாற்றம் வரும். ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஒருத்தவங்க வந்து தன்னை நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னா மாநிலம் முழுக்க என்னால ஒரு மாற்றம் வரும். ஒரு அமைச்சரா நினைக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் என்னால மாற்றம் வரும். ஒரு கிராம பகுதிகளில் மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருப்பாங்க. இந்த மாற்றங்கள் வந்து எங்களுக்கு கடைசி வரைக்குமே வராம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப ரீசெண்டா எங்களுக்கு அமைஞ்சுது. அதற்கு எடுத்தாற் போல வந்து நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியை விட்டு, பிஜேபி கட்சியை விட்டு வெளியே வந்து தேசிய தலைமையிட்ட போய் அனுமதியோடு வெளியே விட்டார். மற்றபடி நாங்கள் வந்து ரொம்ப விமர்சிப்பதற்கு வந்து நான் தயாராக இல்லை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு தாய் இயக்கத்துல இருந்து வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கூட இருந்தாலும் பாஜகவை ரொம்ப விமர்சிப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் அதையும் மீறி உள்ள இருக்கக்கூடிய ஒரு சில குமுறல்கள் எல்லாம் நான் பக்கமா கூட சொல்லியிருந்தேன். அது கூட நிறைய வைரல் ஆயிருந்தது. ஸோ அதெல்லாம் மீன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் a குட் சேஞ்ச், அவ்வளவுதான். இட்ஸ் சேஞ்ச் ஃபார் காஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து ஒரு அமைப்பில் வந்து இணைந்திருக்கிறோம். எதிர்காலத்துல வந்து இது ஒரு அரசியல் இயக்கமாக மாறும். அண்ணாமலை தலைமையில் வந்து நாங்க களத்தை காணப்போம். நீங்க வந்து இது ஒரு எதிர்காலத்துல அவர் பாஜக அண்ணாமலை அவர்களின் தலைமையில ஒரு அரசியல் இயக்கமா மாறும்னு சொல்லியிருக்கீங்க. தாய் கழகம்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அப்ப தாய் கழகம் ஒரு தேசிய கட்சின்னா ஒரு புரோட்டோகால் இருக்கும். சில விஷயங்கள் வந்து இப்படிதான் நடக்கணும்னு அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை, எனக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியில வர்றது, இல்லைன்னா அந்த மாதிரியான காரணங்களை முன்வைப்பதுங்கிறது வந்து நீங்க கத்துக்கிட்ட இடத்துல எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் சொல்லுங்க. அது இப்ப நீங்க தாய் கழகம் மாதிரி இல்ல, நீங்க கற்ற கல்வி அந்த மாதிரி இல்ல. என்ன நீங்க சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் நேஷன் லாஸ்ட் தான் செல்ஃப்னு நீங்க சொல்வீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் செல்ஃப முன்னிறுத்தி நீங்க வெளியில வரீங்களே? இல்ல நீங்க அதை அப்படியே எடுத்துக்கிறீங்க, அதான் விஷயம். ஏன்னா இப்ப கூட நீங்க சொல்றீங்களா இந்த தாய் கழகம் அப்படின்னு நம்ம சொன்னது வந்து எனக்கு பர்சனலா, என் கட்சிக்கு கிடையாது. இப்ப நாங்க இருக்கக்கூடிய அமைப்புக்கு கிடையாது. வீத லீடர்ஸுக்கு தாய் கழகமாக தேசிய கட்சி சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி இல்ல நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். இந்த இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளுக்கோ இல்ல இதுக்கோ நான் சொல்றது வந்து என்ன தனிப்பட்ட முறையில வந்து மீன் பண்ணி கூட சொல்லல. ஒருத்தங்க வந்து கட்சி விட்டு வெளியே வராங்க, ஒரு கழகத்தை விட்டு வெளியே வராங்க, ஒரு அமைப்பை விட்டு வெளியே வராங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பயணித்த ஒரு இடத்தை வந்து தாய் கழகம் அல்லனா தாய் கட்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு பயன்படுத்தும். அந்த முறையில தான் நாங்க சொன்னோமே ஒழிய எங்களுக்கும் வந்து சித்தாந்தம் வந்து பாரதிய ஜனதா கட்சியை மையப்படுத்தி தான் அந்த சித்தாந்தம் போகும், இல்ல அப்படிதான் போகாது அப்படிங்கிறத எங்களால சொல்ல முடியல இந்த நிமிஷம் வரைக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து தேசியத்தை மையப்படுத்தி ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அது எங்களுக்கு எப்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம் தான். தேசியத்தின் பாதையிலிருந்து இந்த கட்சி நிச்சயமாக விலகாது அப்படிங்கிற எண்ணம் வந்து என்னை போன்ற பல இளைஞர்களுக்கு உண்டு. அதே நேரத்துல அண்ணாமலை அண்ணன் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அவர் நல்ல ஒரு படித்த மனிதர், நம்ம நல்லா நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கல, எனக்கு நல்ல அங்கீகாரம் தான் கொடுத்திருந்தாங்க. நான் அங்கீகாரம் கொடுக்கலன்னா நான் சொல்லவே இல்லையே. என்னை பொறுத்தவரை கட்சிக்கு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு பிரிவினுடைய மாவட்ட தலைவராகவோ, குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவோ எனக்கு நல்ல பதவி தான் இருந்தது. ஆனா இந்த பதவிகளை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் வெளியே போறான். அதெல்லாம் நீங்க பார்க்கணும். எனக்கு இந்த பதவிகள் வேண்டாம், நான் வந்து ஒரு வீத லீடர்ஸ்ல போய் ஒரு வாலண்டியரா போய் இருக்கேன் அப்படின்னா பிரச்சனை வந்து சபரி செல்வன்கிற ஒரே ஒரு மனிதனுக்காக கிடையவே கிடையாது. எனக்காக பிரச்சனை கிடையாது.
இது ஓவரால் எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய தேசியத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயே சிறப்பாக இருக்கிறது. அதான் பிரச்சனை. உண்மையிலேயே சிறப்பா இருக்குது. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தேசியத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ஏமாற்றுகிறது. இததான் நீங்க பார்க்கணும். இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஐயா பிடிச்சிடலாம், ஐயா அதை அப்புறம் பிடிச்சிடலாம், ஐயா அதை இந்த ஆட்சியை பிடிச்சிடலாம், இவங்களுக்கு சீட்டு கொடுத்தா ஆட்சியை பிடிச்சிடலாம். இப்படிதான் போகுது. நான் என்னுடைய வயது வந்து 36 வயசு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்துல ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க. அப்போ வந்து கூட்டணி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏ இருந்தது. இப்ப நான் பிறந்த 37 வருஷத்துல இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக ஆனதுக்கு அப்புறம் இப்பவும் கூட அதே ஒரே ஒரு எம்எல்ஏ, அது கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியின் பேரில். சோ இங்க எங்க பிரச்சனை வருது, எங்க நம்ம லேப்ஸ் ஆகிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது லாபி அரசியல் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தமிழகத்தில் நடப்பதை நம்மால் பார்க்க முடியுது. தமிழக பாஜகவில் நடப்பதை நம்மால் பார்க்க முடியுது. நான் இன்னைக்கு கூட என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சில 4 பேர் அப்படிங்கிற ஒரு அந்த வட்டத்துக்குள்ள நான் வரவே விரும்பல. இவங்களாலதான் இந்த பிரச்சனை. நான் ஒரு குறிப்பிட்ட சில 2 பேரை மட்டும் எடுத்துக்கிறேன். நான் நயினார் அண்ணன் கூட சரி ஓகே, அவர் வந்து சென்ற முறை எம்எல்ஏவாக கருத்து வெற்றி பெற்றிருந்தார். வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து சென்ற முறை கொடுத்தபடியே செய்து விட்டார்கள். சென்ற முறை நின்னாங்க, ஜெயிச்சாங்க, சட்டப்பேரவைக்கு போனாங்க, ஒரு முறை தோற்றார்கள், அது பிரச்சனை இல்லை. திரு கவர்னராக இருந்து தமிழகத்துக்கு வந்திருந்தக்கூடிய திரு தமிழிசை அம்மா இது வரைக்கும் 7 தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க. இந்த தேர்தலில் அவர்களுக்கு வந்து சீட் மறுக்கப்படும் சொல்லி நிறைய சொன்னாங்க. ஆனா திரும்பவும் மீண்டும் மயிலாப்பூர் தொகுதிக்கு அவர்களுக்கான சீட்டு கிடைச்சது. எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தமிழகத்துல வந்து சீட் ஷேரிங் வந்து ரொம்ப தப்பா இருக்கு, அதே நேரத்துல வந்து சீட்டு வந்து நம்ம ஜெயிக்கக்கூடிய சீட்டுகள் வேற மாதிரி இருக்கு, இவர்கள் கேட்டு பெற்றிருக்கக்கூடிய சீட்டுகள் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய இடத்துல நடந்துச்சு. இப்ப சொல்ல போனா வேளச்சேரி உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னாங்க, டிநகர் உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னாங்க. மயிலாப்பூர்ல சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் 50% வாக்குகளை பெற்றிருந்தது. அதே நேரத்துல மக்கள் நீதி மையம் ஒரு 15% வாக்குகளை பெற்றிருந்தது. கூட்டி பாத்தீங்கன்னா 65% வந்துருச்சு. இந்த தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம் என்ன? 2வது, தமிழிசை அம்மா வந்து 7 தடவை இதோட எலெக்ஷன்ல நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த அம்மா 30 வருஷமா ஒரே தொகுதியில அங்கதான் வீடு இருக்கு, மயிலாப்பூர் கிட்ட தான் அவங்களுடைய வீடு இருக்கு. 30 வருஷமா இந்த அம்மா வந்து தன்னுடைய சொந்த பூத்தை கூட இவர்கள் வெற்றி பெற்றது கிடையாது. இந்த முறை இவர்கள் வாங்கிய வாக்கு பார்த்தீங்கன்னா டிவிகே 250 ஓட்டு, டிஎம்கே 175 ஓட்டு, இந்த அம்மா 137 ஓட்டு. இதுல இருந்து நீங்க என்ன தெரியுது அப்படின்னா, எம்எல்ஏ விட்டுருங்க, எம்பி விட்டுருங்க, வார்டு தேர்தலில் போட்டியிட்டால் கூட நம்ம தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலைகள் தான் இந்த அம்மாவே அவர்களுடைய பூத்தை கூட வச்சிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு நன்றா தெரியும். 7 முறை தொடர்ச்சியா நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. திரும்ப திரும்ப ஏன்பா அவங்க சீனியர் லீடர்ஸ் அவங்களுக்கு ஏன்பா கொடுக்குறோம் அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன், அவங்க என்ன முகமது கஜினியா 18 முறை வந்து தொடர்ச்சியா படையெடுத்து 19வது முறை முகமது கோரி கிட்ட தலைமையை ஒப்படைச்சிட்டு போறதுக்கு ஒரு 2 முறை வாய்ப்பு கொடுக்கலாம், 3 முறை வாய்ப்பு கொடுக்கலாம். எத்தனை சீனியர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பேர் ஜூனியர்ஸ் இருக்காங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த கட்சி ஒருத்தருக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்க அப்படின்னா, திரு எல்முருகன் அண்ணனுக்குலாம் அவருக்கு இன்னும் பிரதமர் பதவி மட்டும்தான் கிடைக்கல. மினிஸ்டரா இருந்தாரு, வந்தாரு, எம்பி எலெக்ஷன் இருந்தாரு, தோத்தாரு, திரும்ப போயிட்டு மினிஸ்டர் ஆயிட்டாரு. மினிஸ்டரா இருந்தாரு, வந்தாரு, எம்எல்ஏ எலெக்ஷன் இருந்தாரு, தோத்தாரு, திரும்ப போய் மினிஸ்டர் ஆயிட்டாரு. திரும்பவும் அதே கதை தான். அந்த அம்மா தமிழிசை அம்மாவும் அதே மாதிரிதான் மாநில தலைவராக இருந்தாங்க. அப்புறமேட்டு திரும்ப வந்து கவர்னர் கொடுத்தாங்க. ஹெச் ராஜா அண்ணனுக்கெல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவுமே கொடுக்கலையே. கட்சி இந்த நிமிஷம் வரைக்கும் அவரையோட களத்தில் வேலை பார்த்த ஒரு நபரை உங்களால காட்ட முடியுமா? ஹெச் ராஜா அண்ணனோட காட்ட முடியுமா? அவரையோட வேகமான ஒரு அதுதான் நாங்களும் கேட்கிறோம். அவர் எல்லாமே பொறுமையா இருக்கும்போது, அவருக்கு ஏஜ் எவ்வளவு ஆச்சு, அவர் எல்லாமே பொறுமையா இருக்கும்போது, களப்பணி தான் நம்முடைய தேசப்பணின்னு பொறுமையா இருக்கும்போது, உங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு. ரத்தம் சூடா இருக்கு சுபாஜி. உங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, எங்களுக்கு எல்லாம் உண்மையில ரத்தங்கள் சூடா இருக்கு. எங்களுக்கு அவர்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பயம் வருது. என்னன்னா, நம்ம வந்து ஒரு சங்க சித்தாந்தத்துல பின்னாடி போறோம்னு நினைக்கிறோம். RSS ஒரு சங்க சித்தாந்தத்துல பின்னாடி போறோம். ஓகே, தேசியத்தை வந்து இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு மாவட்ட தலைவர் கூட, நான் சொல்றேன், மொத்தம் வந்து 67 மாவட்டங்கள் இருக்கு பாரதிய ஜனதா. ஒரு மாவட்ட தலைவருக்கு கூட அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகளோட பேர் தெரியவே தெரியாது. அவங்க யாருன்னு கூட தெரியாது. சங்கத்துல இருக்கக்கூடிய காரியவாக தெரியாது, சங்கத்துல இருக்கக்கூடிய விபாக் பிரச்சாரக தெரியாது, சங்கத்துல இருக்கக்கூடிய ஜில்லா சங்கச்சாலக தெரியாது. இவங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. சங்கமும் நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தமிழக பாஜகவை RSS கை கழுவி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, தண்ணி தெளிச்சு விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படியோ போங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்கு. என்னைக்கு சங்கத்திற்கே நீங்க மரியாதை கொடுக்கலையோ, சங்கத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே நீங்க மரியாதை கொடுக்கலையோ, கட்சி எப்படி வளரும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்றீங்கல்ல சித்தாந்தம் அப்படிங்கிறது, இந்த சித்தாந்தம் எங்க இருக்கு? உங்களுடைய பேரண்ட் கம்பெனி, இது ஒரு கம்பெனியா வச்சுக்கீங்க, கான்ட்ராக்டா வச்சுக்கீங்க, ஒரு கார்பரேட்டா வச்சுக்கீங்க, இல்ல ஒரு கட்சியா பாருங்க, இல்ல ஒரு மக்களுக்கான ஒரு இயக்கமா பாருங்க, என்ன வேணாலும் பாருங்க, அது உங்களுடைய ஒரு விஷயம். ஆனா ஒரு கம்பெனி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றான், அது வந்து மெல்ல வளருது. அதுக்கு பக்கத்துல இன்னொரு குட்டி கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்றான், அது ரொம்ப பெருசா வளர்ந்துருது. அதுக்காக அந்த CEO தான் ஹெட்னு சொல்லி நீங்க நினைக்கிறது தப்பு. கம்பெனி யார் ஆரம்பிச்சா அந்த குட்டி கம்பெனியோட ஓனர் தான் உன் கம்பெனிக்கு ஓனர். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். RSS மதிக்காத
ஒரு இடத்துலயுமே அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல செய்யக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள்னால ஒரு இடத்துலயுமே பிரச்சனை வருது. இது வந்து மாநிலத்துல மட்டும் பிரச்சனையை நாங்க சொல்லல சிவாஜி. ஒரு தேர்தல் நடந்து முடிக்குது. ஒரு சாதாரண நீங்களும் ஒரு நெறியாளரா இருக்கிறீங்க. சாதாரணமா ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் ஏமா தோத்து போயிட்டோம், எலெக்ஷன்ல தோத்துட்டோம், இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிக்கணுமா இல்லையா? என்னப்பா காரணம், ஏன் நம்ம எலெக்ஷன்ல தோத்தோம், நிர்வாகிகளோட மனசு எப்படி இருக்கு, எலெக்ஷன்ல அவங்க சந்திச்ச பிரச்சனை என்ன, இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் இந்த வேலையை செய்யறாங்க. அடுத்த நாள் முதலமைச்சர் வந்து மாவட்ட செயலாளர்களை வச்சு ஆன்லைன்ல கூட்டம் போடுறாரு. நிர்வாகிகள் கிட்ட வந்து ஆன்லைன்லயே வந்து தன்னுடைய குறைகள் என் பேர்ல குறை இருந்தா கூட எழுதி அனுப்புது அப்படிங்கிறாரு. 1,50,000 கடிதங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு, நம்ம பார்த்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி வந்து 2ஆ பிளவுபட்டிருக்கு, நமக்கு நல்லா தெரியும். அப்பவும் கூட அவர்கள் வந்து ஒரு நிர்வாகிகளையும் கூப்பிட்டு என்னப்பா நடந்தது, ஏதுப்பா நடந்தது, என்ன பிரச்சனை, எங்க சறுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து 8% இருந்தது ஓட்டு, இப்ப 4% குறைஞ்சு போச்சு. அவர்களும் தங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசிட்டாங்க. 5-6 பொதுக்கூட்டமே பிடிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சி. பாரதிய ஜனதா கட்சிங்கிறது இது உலகத்திலே பெரிய கட்சி, நமக்கு நன்றாக தெரியும். உலகத்திலே பெரிய கட்சி, யானைங்க. அந்த கட்சி வந்து ஒரு யானை. அது நின்னாலே யானைதான், உட்கார்ந்தாலே யானைதான். மிகப்பெரிய ஒரு கட்சி. நம்ம அதெல்லாம் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதை ஆளக்கூடிய ஒரு மனிதர் மோடிங்கிறவரு யுக புருஷன். அதாவது இவரெல்லாம் வந்து ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை ராஜராஜ சோழன் மாதிரி, ராஜேந்திர சோழன் மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு மிக்க ஒரு அபூர்வமான ஒரு மனிதர். அந்த மனுஷன் வந்து ஒரு நாட்டை ஆளுகின்ற போது அந்த சமயத்திலேயே தமிழகத்துல உங்களால ஆட்சியை பிடிக்காத முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து தமிழகத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை பிரதமர் அவர்களுக்கு வந்து வயதாகி கொண்டிருக்கிறது, அவர் அடுத்த கட்டத்துல வந்து அடுத்த பிரதமர் வந்து விடுகிறார் அப்படிங்கும் போது தமிழகத்தினுடைய நிலை என்ன, தமிழக பாஜகவினுடைய நிலை என்ன? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழக பாஜகவை வந்து இவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிலைதான் சுபாஜி எல்லா இடத்துலயுமே. இது எலெக்ஷன்னாலும் சரி, அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, கல்யாண வீடுனாலும் சரி, இளவு வீடுனாலும் சரி, கல்யாண வீட்டுல நான் தான் மாப்பிள்ளையா இருப்பேன், இளவு வீட்டுல நான் தான். இது நடக்குது. இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு மாவட்ட தலைவர் மீது கம்ப்ளைண்ட் வருது. நான் முன்ன கூட சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த யானைன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தால, பாஜகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யானை. அது உட்கார்ந்தாலே யானை தான், நின்னாலே யானை தான். பல மாநிலங்கள் அது நின்றுகிட்டு இருக்கு ஆட்சியில, பல மாநிலங்கள்ல அது உட்கார்ந்துருக்கு, எப்ப வேணாலும் எந்திரிச்சு நிற்கும். தமிழக பாஜகவினுடைய நிலை என்ன அப்படின்னா, அது எந்திரிச்சு உட்காரணும்னு நினைச்சாலும் யாரோ ஒருத்தவங்க ஓங்கி நடு மண்டையில அடிச்சிடறாங்க. யானை படுத்துக்குது. அது எந்திரிப்பதற்குண்டான வழி இன்னைக்கு நேத்தா கிடையாது, அது இங்க ஆரம்பித்த காலம் முதல் கொண்டே அவர்களுக்கு இருக்கு. காரணம் இந்த விஷயம் மட்டும் கிடையாது. எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு தடவை அதான் சொல்லுவாங்க, 2024 தேர்தல் முடியும், தோத்துருவோம், பிஜேபி வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், புதுசா ஒரு மாநில தலைவர் வருவாங்க. 2026 தோத்துருவோம், புதுசா ஜீரோல இருந்து பாரதிய ஜனதா கட்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஜீரோல இருந்து விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணல, நாங்க ஒரு தடவை மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். களத்துல வந்து இறங்கி வேலை பார்த்தா தான் தெரியும் எங்க மைனஸ் வருது அப்படின்னா, மோடிக்கு எதிரான மனநிலையை வந்து தமிழகம் முழுக்க பறக்க வச்சிருக்காங்க எல்லா கட்சிகளுமே. மோடியா, ஐயோ அவர் அப்படிதான் திட்டி எல்லாம் அந்த மாதிரி பறக்கி வச்சிருக்காங்க. இதை பாக்குறவங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் பகுதியில வந்து மோடிக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து அவருக்கு நன்றாக தெரியும். இதை உடைத்தால் மட்டும்தான் நீங்க ஜீரோக்கே வர முடியும். இந்த மோடிக்கு எதிரான மனநிலையை எப்போது உடைக்கணுமோ அப்பதான் ஜீரோக்கு வர முடியும். அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அந்த விஷயத்தை தெளிவா செஞ்சார். அவர் மாநில தலைவராக இருந்த போது மட்டும்தான் மோடிக்கு எதிரான மனநிலையை மாற்றி ஜீரோவுக்கு கொண்டு வந்தார். ஜீரோவுக்கு கொண்டு வந்தவொன்னு கட்சி கிடுக்கிட்டு வளர்ந்தது. நீங்க 18% கொண்டு போய் 19% கொண்டு போய் தனி மெஜாரிட்டியில, அதாவது இவருடைய பாஜகவினுடைய தலைமையில சின்ன சின்ன கட்சிகளுடைய கூட்டணிகளை வச்சு 19% போனோம். இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க 2019 வாங்கணும், 2026 பாருங்க கூட்டணியோட சேர்த்து 3% கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாராயண திருப்பதி என்ன சொல்றாருன்னா, இல்ல இது வந்து 23%. 2 டைம்லயுமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில இருக்குது. 26லயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில இருக்கு. தமிழகம் முழுக்க போன தடவை நம்ம 19% வாங்கினோம், இப்ப 24%. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெறும் 5% ஓட்டு தான் இருக்கா தமிழ்நாடு ஃபுல்லா? இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகலையா? அப்படி டிரான்ஸ்பர் ஆகாத ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாமே எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி தானே. இதுல அடுத்த கட்ட தலைவர்களை நீங்கள் வளர்த்துவதில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த முறை சீட்டு கொடுத்ததுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, போஜராஜன் அண்ணா மட்டும் ஜெயிச்சிருந்தார். இதனுடைய உண்மையான விளக்கம் என்ன தெரியுமா? அந்த அண்ணா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4500 பேர் அங்க வேலை பார்க்குறாங்க. படுகிற மக்கள் இதை சேர்ந்தவர். அவர் வந்து கட்சியினுடைய ஒரு பலத்தை வைத்து அவர் வெற்றி பெறவே இல்லை. அவர் தன்னுடைய கள வேலையை வைத்து வெற்றி பெற்றிருக்கார். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம். வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு சதவீதம்
பிஜேபியோட வாக்கு சதவீதம், அவருடைய சொந்த வாக்கு சதவீதம். சென்ற முறையும் அவர் ரொம்ப லோவா தான் போனார், ரொம்ப பக்கமா போய் தான் விட்டார். இந்த முறை ஜெயிச்சிட்டார். வயசாகுது, ஆனா அதே நேரத்துல வந்து அவருக்கு உண்டான மதிப்பு. லோக்கல் லீடர்ஸ், நீங்க லோக்கல் லீடர்ஸை எப்ப ப்ரமோட் பண்ணுவீங்க? கொண்டு போய் எல்முருகன் சென்ற முறை வந்து நீலகிரியில நின்னாரு, இந்த முறை கீழே இறங்கி வந்து அவினாசியில நிக்கிறாரு. நீலகிரிக்கு அவினாசிக்கு என்ன சம்பந்தம்? அடுத்த முறை அருப்புக்கோட்டையில ஆதரவா இருக்கு அப்படின்னா அருப்புக்கோட்டையில வந்து நிற்பாரு. இதுதான் நடக்கும். அப்ப அருப்புக்கோட்டையில ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவனுக்கு எப்படி நீங்க சீட்டு தருவீங்க? ஒருத்தன் கஷ்டப்பட்டு களத்தை வளர்த்து ரெடியா வச்சிருப்பான், வச்ச உடனே அதான் நான் வந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்க எலெக்ஷன்ல நின்றுட்டு போறதுக்கு அவன் எதுக்கு வேலை பார்க்கணும்? எதுக்கு வேலை பார்க்கணும்? நீங்க செய்யாத எந்த விஷயத்தையும் மற்றவர்கள் செய்து விட்டார்கள். நான் கேட்கறதுதான், 2ஆம் கட்ட தலைவர்கள் செய்யாத அவங்களும் இப்ப செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வாய்ப்பு கொடுங்க இளைஞர்களுக்கு. இப்ப சொல்றீங்களே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு. இதைத்தானங்க நாங்க 4-5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இளைஞர்களை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துங்க, இளைஞர்களை முன்னாடி நிறுத்துங்க, ஜென்சி பாலிடிக்ஸ் மேல எந்திரிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தானே நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜென்சி நீங்க மதிக்கவே இல்லையே, இப்பதானே குத்துது குடையுதுங்கிறீங்க. மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஒரு விஷயம், நீங்க ஜென்னிட்டர்ஸ்ன்னு சொல்றீங்க, ஜென்சின்னு சொல்றீங்க. அப்படிதான் வாங்க, ஒரு கட்சியில சேர்ந்த ஒருவருக்கு வந்த 9 மாசத்துல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்து ஒரு இளைஞரை அடையாளப்படுத்தினாங்க. இன்னைக்கு அவருக்கு 41 வயசு, வந்த போது 37 வயசு. அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா இளைஞர் அது நீங்க இல்ல, நீங்க சொல்றீங்கல்ல அவர் இளைஞர் என்ன செய்யல, என்ன சிவாஜி செய்யல? 3 வருட காலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய பாஜக காரனா இப்ப அண்ணாமலை வெளியேறியதால் வெளியேறிய நிர்வாகிகளை விட்டுட்டு அவர் வெளியேறியதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பாஜக காரனையும் கேட்டு பாருங்க. உங்களுக்கு இருந்ததுல பெஸ்ட் ஸ்டேட் பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஒருத்த வாயில இருந்து விடாம அண்ணாமலைங்கிற பேர் தான் வந்திருக்கு. அந்த பேர் எடுத்தார்ல, உங்களுக்கு 3 வருஷ காலத்துல என்னன்னாலும் செய்ய எங்களுக்கு எல்லாம் தைரியம் கொடுத்து வளர்த்ததே அண்ணாமலை தான். அவ்வளவு தைரியம் கிடையாது. எங்க எல்லாத்துக்குமே மோடி பிடிக்கும். அத்தனை பேருக்குமே மோடி அப்படிங்கிறது எப்படி தெரியுமாங்க? உங்களுக்கு வந்து விராட் கோலியை பிடிக்குமா, MS தோனியை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி தான். ஆனா மோடிங்கிறதுக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் மாதிரி காமனா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது வந்து காமனா எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த 2 பேருக்கு இடையில போட்டி, அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜகவில் நடக்கக்கூடிய சிக்கலுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய போட்டி. சிங்கநல்லூர்ல இவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அவர் கேட்ட தொகுதிகளை கூட உங்களால கேட்டு வாங்க முடியல அப்படின்னா ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கலாம்ல, ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம்ல. அவர் கேட்டதை தானே கேட்டாரு. ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கறது வந்து நீங்க கடைசி 10 நாள்ல போய் ஃபீல்டுல போய் இறங்கி என்ன வேலை பார்ப்பீங்க சொசைட்டில? எந்த தொகுதிகள்ல அவர் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் போதே சொன்னார், 500 நாட்களுக்கு முன்னாடியே வந்து யார் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா அவர் தூக்கி எறிஞ்சாச்சு. மாநில தலைவர் வந்து தூக்கி எறிஞ்சாச்சு. புதுசா ஒரு மாநில தலைவர் வருவாங்க, புது கூட்டணி போடுவாங்க. சென்ற முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டி இங்கே கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஓட்டு கேட்கணும். இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஓட்டு கேட்கணும். எங்களுக்கு ஒரே ஒரு காமன் அஜெண்டா இருந்தது. நான் இல்லைன்னா சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம், நான் பலமுறை உங்ககிட்ட இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் காம்ப்ரமைஸ் செய்து கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருந்தது. இல்லைன்னா சொல்லல. ஆனா அதுக்காக எவ்வளவுதாங்க கீழே இருக்க தொண்டன் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க? எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் சொல்லுங்க? அதுல ஏதாவது ரிசல்ட் வந்தது அப்படின்னா எஸ், கம்ப்ளீட்டா நீங்க ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்துருக்கு. ரிசல்ட் அப்படியே வரலீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட் டிரான்ஸ்பர் நடந்ததா? டிரான்ஸ்பர் நடக்கல. பிஜேபிக்கு நிச்சயமாக டிரான்ஸ்பர் நடக்கல. இது பாஜக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளா? ஆமா, பாஜக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 90% வாக்குகள் பாஜக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள். ஒரு தொகுதியில வெறும் 25,000 ஓட்டு வாங்கியிருக்கு பாஜக. அந்த தொகுதியில போன தடவை பாஜக மட்டும் தனித்து போட்டிட்டு 18,000 வாக்குகள் வாங்கியிருந்தது. அந்த தொகுதியில மொத்தமாவே 7,000 ஓட்டு தான் இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசவே முடியாது. மெட்ராஸ் ஃபுல்லாவே டிவிக்கு ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு போயிட்டாங்க. மெட்ராஸ்ல என்ன சூழ்நிலை, நீங்க நிற்கக்கூடிய தொகுதிகள்ல உங்களுடைய பகுதிகள்ல நீங்க என்ன களவேலை செஞ்சிருந்தா உங்களுக்கு அந்த வாக்குகள் வரும்? சபரி, தவறா எடுத்துக்காதீங்க. நீங்களும் தான் மெட்ராஸ்ல வந்து வேலை பார்த்திருந்தீங்க. நீங்களே முன்னாடி சொன்ன மாதிரி வேலைச்சேரியில பார்த்திருந்தாரு. வினோஜ் பி செல்வம் அவர்கள் வந்து மயிலாப்பூர் அதை சார்ந்த இடத்துல பார்த்திருந்தாரு. டி நகர்ல கூட நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்ப உங்களுக்கான வாய்ப்பு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாமே. அப்ப நீங்க வந்து அதிமுக ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்களா எங்கேயாவது? அததாங்க நாங்களும் கேட்கிறோம். நீங்க சொல்றீங்கல்ல, சூர்யா அவர்கள் வந்து வேளச்சேரியில வேலை பார்த்தார், கரெக்டா? வேளச்சேரி நாங்க கேட்டு வாங்கல, வேளச்சேரி வேணாம்னு சொல்லிச்சு. வேளச்சேரி களம் சாதகமா இருந்ததுன்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க வேளச்சேரி களம் சாதகமா இருக்கு அப்படி. ஏன்னா சென்ற முறை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து வேளச்சேரியில 2 சட்டமன்றம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருந்தது. உள்ள இன்சைடா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஜெயிச்சிருந்தது. டி நகர் எப்பவுமே கொஞ்சம் நல்ல ஃபேவரட்டான ஒரு ஏரியா, அது பிஜேபிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஏரியா. வினோஜ் பி செல்வம் அந்த தொகுதியில வேலை பார்த்திருந்தார். இந்த 2 தொகுதியுமே விட்டுட்டு மயிலாப்பூரை நீங்கள் கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலை என்ன? மயிலாப்பூர்ல சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகம் 50% வாக்குகளை பெற்றிருந்தது. மக்கள் நீதி மையம் 15% ஓட்டு.
ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 65%. அதுல முன்ன பின்ன குறைச்சிங்கன்னா கூட 40% வாங்கியிருப்பாங்க. இதுல டிவிகே ஃபேக்டர் வேற. இந்த பக்கம் டிவிகே வந்ததுனால இதை அப்படியே டோட்டலா வலிச்சு எடுத்துட்டு டிவிகே கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டீங்க. நீங்க வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டீங்க. நீங்க கணிச்சது வந்து டிவிகேவையே தவறாக கணித்திருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக கணித்திருக்கணுமே. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கணிக்கலையே. நீங்க கணிக்கிறதுக்கு தானே பிரச்சனை இருக்கு. எனக்கு தேவை வந்து 2 தொகுதியை விட்டு கொடுத்துட்டு எனக்கு தேவையான ஒரு தொகுதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கோயம்புத்தூர்ல 2 தொகுதியை விட்டு கொடுத்துட்டு எனக்கு தேவையான அவினாசி தொகுதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் பாக்கணுமா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வெளியில கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கறதுனால அதை பேசுறாங்க. இன்டர்வியூ பாக்குறவங்க கூட நிறைய பேர் திட்டுவாங்க. எல்லாமே எனக்கு நன்றாவே தெரியும். எல்லாம் செய்யதான் போறாங்க. இருந்தும் கூட எங்கள் மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கம், என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கம் கிடையாது. ஒரு நிர்வாகி மனசுலயுமே இருக்கக்கூடிய ஆதங்கம். இவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சி வந்து இங்க லோக்கல்ல, நீங்க மாநிலத்தை விடுங்க, தேசியத்தை விடுங்க. தேசியம் நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. மோடியை சிறப்பா செய்கிறார், அமித்ஷா சிறப்பா செய்கிறார். எந்த டவுட்டுமே கிடையாது, நோ டவுட். பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்ட், அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபி அப்படிங்கிறது வந்து அவர்கள் செல்லக்கூடிய பாதைகள் வந்து நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை. அதை மாற்றி அமைப்பதற்கு உண்டான வேலைகள் நடக்குது அப்படிங்கிறது நன்றாக தெரியும். ஆனா இந்த வேலைகள் எப்படி தெரியுமா நடக்குது? அரசு இயந்திரம்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம். கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அரசு இயந்திரத்தை விட மெல்லமா நடக்குது. ஒரு மாவட்ட தலைவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து பல வருஷம் ஆச்சு. இன்னும் கூட அந்த மாவட்ட தலைவரை நீக்குவதற்கு உண்டான வேலைகளை வந்து கட்சியினுடைய தலைமை செய்யவே செய்யாது. இருக்கட்டும், பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். ஓப்பனா தெரியும், எஸ் அவர் தான் கல்பிரிட் அப்படிங்கிறது ஓப்பனா தெரியும். செய்ய மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு மாவட்டத்துக்குமே 3 பேர் கொண்ட குழு வந்து உங்களை சந்திப்பார்கள், உங்களுடைய குறைகளை கேட்பார்கள், நிர்வாகிகளோட குறைகளை கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. எங்க மாவட்டத்துக்கும் 3 பேர் கொண்ட குழு போட்டிருந்தாங்க. யாருமே வரல. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை அதை வரவும் விடல. ஏன்னா வந்தா பல விஷயங்கள் வெளியே வரும். ஸோ அதனால வருவது வந்து அவர்களுக்கு வந்து சிக்கல். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது கட்சி எப்படிங்க வளரும்? கிரவுண்ட்ல எப்படிங்க வளரும்? நீங்க கிரவுண்ட்ல வளர்த்தாம கீழே இருக்கிற இடத்துல விதையை கீழே போடாம விதையை கையிலேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிஜேபி விதைன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க? அட்லீஸ்ட் உங்களுக்கு சுய புத்தி இல்லையா? சொல் புத்தி, RSS சொல்ற சொல் புத்தியாவது கேட்க வேண்டியதுதானே? RSS தான் நீங்க மதிக்க மாட்டீங்களே. தமிழக RSS சுத்தமாக மதிப்பதில்லை. RSSல யார் இருக்காங்களா தெரியாதுங்க. மாநிலத்துல இருக்கிற நயினாரண்ணனுக்கு அங்க இருக்கிற சக்திகாரிகளுக்குள்ள யார் இருக்காருன்னு தெரியும், அவ்வளவுதான். வேற எல்லாம் தெரியாது. இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஜில்லா காரிவாக்கும் தெரியாது, ஜில்லா சங்கச்சாலைக்கும் தெரியும். இதெல்லாம் ஜில்லா மாவட்ட தலைவர், ஜில்லா செயலாளர்னு சொல்லுவாங்க. ஜில்லா அந்த அவங்க எல்லாம் யாருமே தெரியாது. அவங்க சொல்றதை இவங்க கேட்கவும் மாட்டாங்க. இப்படி பண்ணாதீங்க, இது வந்து அமைப்புக்கு எதிரானது, இந்த காரியத்தை செய்யாதீங்க, இது தப்பு. அவங்க செய்யாதீங்கன்னு சொன்னா அதுதான் நம்ம செய்வோம். இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு சிவாஜி. இதெல்லாம் தெரிந்துதான் பல நிர்வாகிகள் வெளியேறினாரு. வெளியே போனவன் வந்து சித்தாந்தம் இருக்கிறவன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்ல, வெளியே போனவன் தான் சித்தாந்தம் தெரிஞ்சவன். இந்த சித்தாந்தம்லாம் தெரிஞ்சதுனாலதான் சித்தாந்தம் தெரிந்தவர்கள் வெளியில போனவங்க கொஞ்ச நாள் கழிச்சு சித்தாந்தத்துக்குள்ளேயே வந்துருவீங்களோ? அதெல்லாம் சிவாஜி, இதுல எங்க சிக்கல் வருது அப்படின்னா, ஒரு முடிவை நீங்கள் எடுத்து விட்டு அந்த முடிவு வந்து நல்லபடியாக இருக்கிறது, ஒரு தலைமை வந்து இல்ல இதை நோக்கித்தான் நம்ம செய்ய போகிறோம் சொல்லும் பொழுது எஸ் நாங்க அதை நோக்கிதான் போறோம். ஏன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸை மையப்படுத்தி சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்படி அப்படின்னா, அடுத்த கட்டம் என்னால வந்து ஒரு பகுதிகளுக்கு வந்து நல்லது நடக்கலாம், அவ்வளவுதான். நான் அந்த பகுதியை மையப்படுத்தி நான் வேலை செய்கிறேன். ஒரு MLA போஸ்ட்டுக்கோ, இல்ல ஒரு கவுன்சிலருக்கோ, இல்ல அதையே மீறி ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கோ, இல்ல ஒரு வார்டு செயலாளருக்காக நான் போய் நின்னாதான், நான் எலெக்ஷனை சந்திச்சாதான் என்னால வந்து இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு என்னால நல்லது செய்ய முடியும். ஸோ இதை நோக்கி நீங்கள் செல்லும் போது உங்களோட எலக்ட்ரல் பாலிடிக்ஸை நீங்க பார்க்கணும். இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நீங்க கட்சி வந்து ரெவல்யூஷன் பண்றேன், இந்த தமிழகத்தை நோக்கி பார்வையை திருப்பிய மோடி, தமிழகத்தை நோக்கி பார்வையை திருப்பிய அமித்ஷா 2013 இருந்து கேட்டுட்டு இருக்கேங்க இந்த வார்த்தையை. 2013 இருந்து கேட்டுட்டு இருக்கேன். பார்வையை திருப்பிட்டாங்க. எதுவுமே நடக்கலையே. திரும்ப அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு சரியாக பார்வையை திருப்பினதான் நினைச்சது 2 சமயத்துலதான். ஒண்ணு தமிழிசைக்காக கவர்னரா கொண்டு போய் வெளியே உட்கார வச்சது, இன்னொன்னு அண்ணாமலையை மாநில தலைவராக கொண்டு வந்து இங்க உட்கார வச்சது. அந்த சமயம் தான் பார்வை கரெக்டா இருந்தது. சவரி, நீங்க சொல்றீங்களே, இப்ப நீங்களே ஒரு நிர்வாகி, கட்சியில இருக்கிற தேசிய கட்சியில இருந்த நிர்வாகின்னு மனசுல வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கவர்னர் போஸ்ட் தராங்க, MLA போஸ்ட் தராங்க. நீங்க கவர்னர் போஸ்ட் விட்டுட்டு MLAக்கு வருவீங்களா? வரமாட்டீங்கல்ல. கவர்னர்னா சொபிஸ்டிகேட்டடா அங்க என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. நாங்க என்ன சொல்றோம், மக்களோட சேவைக்கு தான் வேலை செய்யணும்னு வராங்க அவங்கள போய் நீங்க எப்படி சொல்றீங்க? அதுதாங்க, அங்க என்ன நடந்ததுங்கிறத நமக்கு தெரியணும்ல. இப்ப எங்களை பார்த்து வந்து சுயநலவாதிகள் வெளியே போறாங்க, கட்சியை விட்டு சுயநலவாதிகள் வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுறாங்க. நாங்க திரும்ப அக்வஷன் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இவங்க அந்த அம்மா வந்து கவர்னர் விட்டுட்டு வரல, உங்களுக்கு டைம் வந்து இன்னும் 6 மாசம் தான் இருக்குது, கவர்னர் விட்டு நீங்களே போக வேண்டிய சூழ்நிலையில இருக்குன்னு ஒரு சொல்லும் பொழுது நாங்க வந்து கவர்னர் விட்டுட்டு போற மாதிரி என்னுடைய பின்பத்தை காட்டிக் கொள்கிறேன்னு கூட சொல்லி இருக்கலாமே. எங்களை சுயநலவாதியான இந்த சபரியனுடைய ஒரு பதிலா கூட வச்சீங்களே, சொல்லி இருக்கலாமே.
அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவர்கள் வந்து சரி நம்மளை எப்படியும் 6 மாசத்துல கவர்னர்ல இருந்து அனுப்ப போறாங்க, அதுக்கு நம்மளே 2 மாசத்துக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு போய் எலெக்ஷன்ல நிக்கலாம்னு போனா நம்ம யோசிச்சிருக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், யோசிச்சிருக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க, எஸ்ன்னு எடுத்துங்க, நோன்னு எடுத்துங்க, அது உங்களுடைய ஒரு விருப்பம். எங்களை பார்த்து நீங்கள் சுயநலவாதிகள், நீங்களா வெளியே போனவங்களா சுயநலவாதிகள். அது இன்னொன்னு கூட சொல்றாங்க, என்னது மூளை செலவை செய்யப்பட்ட. எங்களுக்கெல்லாம் சுய புத்தின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? நாங்கன்னா எடுப்பார் கைப்பு இல்லையா? எங்களுக்கெல்லாம் தெரியாத என்ன பண்றோம் ஏது செய்யறோன்னு எனக்கு தெரியாதா? ஒரு கட்சியில வந்து மாவட்ட செயலாளர் பதவி வாங்குறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க. எவ்வளவு கஷ்டம் ஒரு கட்சியில வந்து கீழே இருந்து. நான் வந்து ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கேன், ஒன்றியத்தினுடைய தலைவராக இருந்திருக்கேன், ஊடக பிரிவினுடைய ஒன்றிய தலைவராக இருந்திருக்கிறேன், டேட்டா மேனேஜ்மெண்ட்டினுடைய மாவட்ட தலைவராக இருந்திருக்கிறேன், அதை முடிச்சுட்டு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறேன். இத்தனை பதவியில இருந்தேன். இது தாண்டி என்னுடைய சக்தி கேந்திர பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் ஒரு பிஎல்ஏ டூ, ஒரு பூத்தினுடைய ஒரு ஏஜென்ட், இவ்வளவு பதவிகள் இது எல்லாமே நான் பார்க்கறேன். இது எல்லாத்தையும் வேண்டாம். அது குறிப்பாக மாவட்ட செயலாளர் இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய நான் விட்டு அந்த பதவிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் வேணும்னு அடிச்சுக்குவாங்க. இந்த பதவி எனக்கு கொடுங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பதவியே எனக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வரேன்னா எனக்கு வந்து விஷனோ இல்ல வந்து எனக்குன்னு ஒரு ஐடியாஸும் இல்லாம வெளியே வருவேனா? என்னுடைய சித்தாந்தம் என்னங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். என் சித்தாந்தத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தலைவர் நாங்க சரியோ தப்போ படித்தவர் பின்னால் நாங்க பிளைண்டா போறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். அவ்வளவுதான். நாங்க வந்து சிந்தித்து பார்ப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். படித்தவர் தப்பு செய்ய மாட்டாருங்க. ஒரு நடிகருக்கு பின்னாடி சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாம கடைசி வரைக்கும் கட்சியினுடைய கொள்கையவே சொல்லாம போனவங்களுக்கு பின்னாடியே இத்தனை ஜெனரேஷன் இவ்வளவு இளைஞர்கள் வரும் பொழுது ஒரு விஷனரி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பின்னால வந்து கூட்டம் மனிதர்கள் உதயெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். இத்தனைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து கொடுத்தது ஒரே ஒரு பேட்டி தான். அது கூட நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், இந்த அமைப்பு போட போறேன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த கட்ட பணிகளை நோக்கி கிரவுண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன அடுத்து பேச இந்த கவுண்ட் அதிகமாயிட்டே தான் போகும். சொல்லுங்க. ஓகே சபரி, ரொம்ப நன்றி. இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. உங்களுடைய ஆதங்கத்தை பதிவு செய்து கொண்டீங்க. இனி வி த லீடர்ஸ் பற்றி அடுத்த வரும் சந்திப்புகள்ல நிறைய பேசலாம். வி த லீடர்ஸ் எதை நோக்கி பயணிக்கிறது, எதை சார்ந்து போகிறது, தேசியத்திலிருந்து மாறப்போகுதா இல்ல திராவிட 3.0வாக இருக்க போகுதா, எல்லாத்தையுமே தொடர்ந்து இனி வரும் காலங்கள்ல நிறைய பேசலாம். சபரி, நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.